6.5 கோடி பேர்களில் ஒருவன் அடியேன் தமிழன் நான் உங்கள் நண்பன். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் புள்ளக்குட்டியில் கூட்டிகிட்டு சேர்ச்சுக்கு வரலான்னு வந்தால் சேர்ச்சில் இவள் போட்ட கூத்துக்கும் ஆட்டத்துக்கும் குழப்படிக்கும் சனவெல்லாம் நம்மளையே திரும்பி பார்த்து கொண்டு இருந்துச்சு. சரி ஓகேன்று வாவத்தி கொண்டு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தால் வெளியில் கிரவுண்டில் ஒரு போல் இருந்துச்சு. அதை எடுத்து வாக்கு விளையாட்டு காட்டி கொண்டு இருந்தா. போலை நீ விளையாடுறான்ட்டு அவள் மைண்டு வாய்ஸில் சொன்ன மாதிரி அவள் பாட்டுக்கு பார்க்கில் நடந்து போய் கொண்டு இருந்தான். சரி ஓகே, நமக்கு சர்ச்சில் இருந்தும் நம்ம ஒன்றும் பெருசாக சாமி கும்பிட போகிறதில்ல. நம்ம சர்ச்சுக்கு வாரதே என்னை பெற்ற தாய்க்கிழவிக்காகத்தான். நம்ம கடவுளுக்கு பயந்துட்டோ சாமிக்கு பயந்துட்டு வாரதில்லை. மனுச்சாட்சிக்கு மட்டும்தான் நம்ம பயப்படுறது. சரி இருந்தாலும் ஓகே, ஞாயிற்றுக்கிழமையானால் புள்ளக்குட்டியை கூட்டிகிட்டு வரணும், அவங்க ஏதாவது கற்றுக்குவாங்க அப்படின்றதுக்காக வர்றது. அப்படியே சர்ச்சு பூச முடிய இன்றைக்கி பிளான் தங்கச்சி வீட்டை போயிட்டு சமைச்ச ஒரு சாப்பாடை சாப்பிடுவோம்ன்ற ஒரு பிளான். அப்படியே தொடர்ந்து நாங்கள் தங்கச்சி வீட்டை போய் என்ன செய்கிறோம்ன்றதை உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி காட்ட போகிறோம். நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு தங்கச்சி கிட்ட வந்திருக்கிறோம். அங்கே ஒரு சின்ன விருந்து, மீன் வண்டி இருக்கிறாங்க. மீன் பொரியல், நெத்தலி மீனும் சூடையா மத்தியன்னு சொல்லுவாங்க கூட, அதுவும் வந்து பிரட்டி இருக்கிறாங்க. அப்படியே இறைச்சி பொரியல் எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நல்ல கொழுப்பும் எள்ளும் சேர்ந்த மாதிரி மாட்டிறைச்சி பிரட்டலும் மாட்டிறைச்சி பொரியலும் எனக்காக இன்றைக்கு தங்கச்சி விட்டு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சமைச்சு முடிஞ்ச பிறகு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்க, சுட சுட சோறு நல்லா அவல் மாதிரி பூ போல் அவிஞ்சிருக்குது. குத்தரிசி சோறு அதான் மெயின். வகை வகையான பொரியல்கள், சூட மீன் பொரியல், நெத்தலி பொரியல், மாட்டிறைச்சி பிரட்டல், மாட்டிறைச்சி பொரியல், ஈரல் பொரி, கத்தரிக்காய், வெள்ளைக்கறி, இதில் பால் சொதி வச்சுருக்குறாங்க. உங்களுடைய போச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதுகளோட மனுஷன் இவ்வளோ சந்தோஷமாக தங்கச்சி கூட வந்து விருந்துக்கிட்டு வந்தோம். வந்த இடத்துல தெரியும் தானே எல்லாரும் புள்ள குட்டிக்காரங்களாம். புள்ள குட்டியை வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் தான் நீங்கள் ஒரு லைக்கும் போட மாட்டேன்றீங்க, ஒரு கமெண்ட்டும் பண்ணி சொல்ல மாட்டேன்றீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் இப்போ. ஓகே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஈஸ்டர் விருந்து எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எதே எங்கள் வந்து வைக்கிறோன்றே தெரியாத அளவுக்கு பொரியல்களை பக்க வைக்க வச்சுருக்கிறீங்க. நெத்தல் ஒரு பக்கம், மாட்டிறைச்சி சில பேர் குக்கரில் போட்டு பூவாக வச்சு பிறந்த பிள்ளை கவிக்கிற மாதிரி அவிச்சு சிக்கன் கறி மாதிரி வைப்பாங்க. ஆனால் மாட்டிறைச்சி அப்படி செய்யவே கூடாங்க. தயவு செஞ்சு மாட்டிறைச்சி செய்கிறத கொண்டு அந்த மாட்டிறைச்சி சின்னலேருந்து சாப்பிட்டு அந்த ரத்தம் நாளமெல்லாம் ஊறி இருக்கணும். அவங்களாம் மாட்டிறைச்சி செஞ்சு சாப்பிடணும். உண்மையில அந்த மாதிரி செஞ்சுருக்கா மை சிஸ்டர். 41 நாள் விரதம் இருந்ததுக்கு இன்றைக்கு ஒரு பிடிக்க உண்மையிலே அந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு பொய்க்காவும் சொல்லி நான் தெரியும் சாப்பாடு சரியில்லைன்னா நான் தெரியும் தான் ஏற்கனவே வீடியோ பார்த்தேனுங்க. சூப்பு சரியில்லைன்னு சொல்லி நடந்த அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். எனக்கு பெருசாக காரம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதனால் நிறைய பொரியல் ஐட்டம் செஞ்சுருக்காங்க. அரிசியை பிரட்டியிருக்காங்க, சொதி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு பார்க்க என்ன நான் சிவப்பு கலரில் குழம்பு ஒன்று காணையிலன்னு உங்களுக்கு தோணும். இதான் பிரட்டு. எனக்கு பெருசாக குழம்பு பிடிக்காதுக்காக இது எனக்கு விருந்து. உண்மையிலே இந்த விருந்து நான் கல்யாணம் கட்டி மறு வீடு போகும்போது கூட இப்படி ஒரு விருந்து அம்மாவும் சாப்பிடல. தயவு செஞ்சு எல்லாமே நல்ல நாள் திருநாளில் வீட்டில் இருந்து ஃபேமிலி சொந்தங்களோட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக சமைச்சு
சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். நன்றி, வணக்கம். மீன் சாப்பிட்ற பாருங்க. மத்தி மீனை பொரிச்சிருக்கு. மத்தி சூடு அவ்வளோ நல்லா உண்மையிலே இந்த உண்டை மயக்கம்னு சொல்லுவாங்க தெரியுமா? சாப்பிட்டு போதை ஆகிட்டாங்க. நான் உண்டை மயக்கம் அப்படி இருந்தும் இந்த பால் சொதி என்ன இழுக்குது. அதோடையும் ஒரு அவ்வளோ சொத்தை முடிச்சிட்டேன் பாருங்க மக்களே. உண்மையிலே நானே ஒருத்தர் உங்களுக்காக சாப்பிட்டதான், ஒரு பருக்கு இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. இதோட என்ன இதுக்கு நீ கேட்டுருக்கலாம்னு பார்க்குறீங்க. சொதியோட முதல்ல சொதியோட சாப்பிட்டுக்கலாம் போகும். ஊர் குத்தரிசி நல்லா அமைஞ்சு சொதியோட சாப்பிடலாம். ஆமாம், சூரியில் பரோட்டா காமெடி வேறு முதல்ல இருந்து அழிச்சிட்டு நான் முதல்ல இருந்து போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வயிற்றுல தான் இடம் இல்லை. உண்மை அருமையாக இருக்குது. சாப்பாடு சிறப்பாக இருக்கு. ஓகே காய்ஸ், நன்றி, வணக்கம். நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. வேலை காசுன்னு இருக்காங்க. இன்னைக்கு தான் நாளைக்கு பால்.